Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை விண்டோஸ் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக எம்எஸ் ஆஃபீஸை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எம்எஸ் ஆஃபீஸ் உடைய ப்ராடக்ட்ஸை ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆகாதுன்றதால ஆல்ரெடி சிஸ்டமில் ஓல்டு வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸ் ஏதாவது இன்ஸ்டால் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு config.office.com என்ற வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜில் கிரியேட் ஏ நியூ கான்ஃபிகரேஷன் என்ற ஆப்ஷனில் கிரியேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஆர்கிடெக்சரை 64 பிட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் சூட்ஸ் என்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 வால்யூம் லைசன்ஸ் என்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆப்ஸில் விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்ஸை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ நான் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் ஆக்சஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறதால ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். தென் லாங்குவேஜ் செக்ஷனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் ஆஃபீஸ் ஓப்பன் XML ஃபார்மேட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இங்கே அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண கான்ஃபிகரேஷன் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். தென் திரும்பவும் ப்ரௌசரில் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல்னு சர்ச் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் டிப்ளாய்மெண்ட் டூல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால ஈஸியாக ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை டவுன்லோட் பண்ணலாம். தென் நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ண அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைலை அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஃபைலை மூவ் பண்ண நியூ ஃபோல்டருக்குள்ளே இந்த ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் நியூ ஃபோல்டருக்குள்ளே ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் எக்ஸ்ட்ராக்ட் ஆன அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் செட்டப் ஃபைலை தவிர இருக்கிற ரிமைனிங் ஃபைல்ஸை ஜஸ்ட் டிலீட் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் கமாண்ட் ப்ராம்ப்டில் CD ஸ்பேஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் செட்டப் ஃபைல் வச்சுருக்கிற ஃபோல்டருடைய பாத்தை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். தென் திரும்பவும் கமாண்ட் ப்ராம்ப்டில் setup.exe ஸ்பேஸ் /configure ஸ்பேஸ் configuration.xml என்ற கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால மைக்ரோசாஃப்டுடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை ஈஸியாக உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் மைக்ரோசாஃப்டுடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை எந்த விதமான எரரும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.